Hello, good evening. This is Dr. Jayashree. This afternoon I am with you. Lots of work today morning, so maybe I feel little tired. டயர்டு இருந்தால் கூட உங்களுக்காக வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போவேன். ஏன்னா ஈவினிங் டைம் இருக்குமான்னு தெரியல, கிளினிக் டைமு வேறு மாதிரி மாற்றிருக்கேன். இப்போ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு சந்தோஷமான புது மனுஷங்களை மீட் பண்ணிங்கன்னா உங்கள் மனசில் அலை அலையாக கனவு வரும். வந்து வந்து போகும். சின்ன ஆளை போனால் பெரிய ஆளை மாதிரி ட்ரீம்ஸ், நிறைய ட்ரீம்ஸ்னால் என்ன ஆகும்? ஓ, ஐ எம் பிளெஸ்டு வித் ஆல் தீஸ் திங்ஸ். நான் நினைக்கவே இல்லை எனக்கு இப்படி அமையும்ன்ட்டு. எனக்கு அது கிடச்சிடுச்சு, இது கிடச்சிடுச்சு. கிடைக்கும் போது எவ்வளோ சந்தோஷப்படுகிறீர்களோ, இழக்கும் போதும் சந்தோஷப்படுங்க. ஏன்னா இழந்துட்டால் வேறு கிடைக்கணும். அதுக்காக ஒன்றா டிப்ரெஷனுக்கு வந்துடுறாங்க. நிறைய பேர் டிப்ரெஷனில் அவங்களே இழக்கிற மாதிரிலாம் ஆகிடுது. அப்படி ஆகாதுங்க. கடவுள் உனக்கு கொடுத்தான்னா உனக்கு உள்ளதுன்னா கொடுக்குறாரு. உனக்கு தகுதி இல்லை என்னும்போது அவர் எடுத்துக்கிறாரு. என்ன பண்ண முடியும்? யார்கிட்ட போய் கேட்பீங்க? இப்போ என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ், பாய்ஸு கேர்ள்ஸ்லாம் ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் டே கூட வந்து மேடம் ஃப்ரெண்ட்ஷிப் கார்டு கொடுக்கணும் மேடம், அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன் மேடம், இது கொடுத்தா அவள் சந்தோஷப்படுவாளா மேடம், அந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் விஷயத்த, பர்சனல் விஷயத்த என்கிட்ட அவன் சொல்லும்போது நான் சந்தோஷப்படுவேன். இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களே பசங்க நம்ம மேலே, அவங்களுக்கு ஈக்குவலாக நினைக்கிறாங்க. நினச்சிருக்கா அப்போ ஒரு சின்ன கருப்பு நாய்க்குட்டி ஒரு பையன் இப்படி வச்சு கட்டி பிடிச்சிருக்கான். வில் யூ லவ் மீன்னு போட்டிருக்கான். கொடுக்கலாமா மேடம்? டீசெண்டாக தானடா இருக்குது, கொடு, தப்புன்னா இல்லைன்னா. அந்த பொண்ணுக்கு உன் மேலே ரெஸ்பெக்ட் இருந்தால் கொடு. அது வேறு மாதிரி ஆக்ட் ஆச்சுன்னா வருத்தப்படாதுன்னு சொல்லியே அனுப்பிச்சேன். ஒரு 2 நாள் கழித்து அந்த பையன் ஒரு மாதிரி சோம்பலாக அழுமூஞ்சி மாதிரி கடைசி பெஞ்சில் உட்காந்துருந்தான். அப்புறம் கிளாஸ் முடித்து நான் வரும்போது பின்னாடி ஓடி வந்தான். மேடம் சாரி டு டிஸ்டர்ப். என்னப்பா ஆச்சு? எதுக்கு சாரி? என்ன? அந்த கார்டு கொடுத்தோம் மேடம், அந்த பொண்ணு ரொம்ப கோச்சிக்கிட்டா. இது வரைக்கும் அவங்கக்கிட்ட பேசுனதே தப்புடாங்க. ஏன்? ஃப்ரெண்ட்ஷிப் தானே சொன்னேன், அதுக்கு என்ன இருக்குது? இது லவர்ஸ் டே இல்லையே. யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் எதிர்பார்க்கலாமே நான் சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தானுங்க. ஒரு கஷ்டம் நஷ்டம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸு, இல்லை ஒரு தேவைகள்லாம் கேட்டுக்கலாம். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, இந்த மாதிரி ஒரு கருப்புக்கு நாய்க்குட்டியை காட்டி வில் யூ பி மை ஃப்ரெண்டுன்னா ஆம் ஐ லுக்கிங் பிளாக் அப்படின்னுச்சு. அதுக்கு அந்த கலர் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. பிளாக்கோ ஒயிட்டோங்க, நம்ம ஹியூமன் பீயிங், நம்ம பண்பாடு, நம்ம அம்மா அப்பா என்ன கலரோ அந்த கலர் தான் நம்ம வரும். நம்மெல்லாம் வந்து அமெரிக்கன்ஸ் இல்லை, திராவிடன்னா கருப்பு கலராக தான் இருக்கும். நான் சொன்னேன், நம்மளாம் திராவிடாஸ்டா, கருப்பாக தாண்டா பிறந்தோம். இந்த வெயிலுக்கு இவ்வளோ இருக்கிறதே ஜாஸ்தி. அது இது பூசிக்கிட்டு வெயிலுக்கு தெரியாமல் சன்ஸ்க்ரீன் எல்லாம் பூசிட்டு கொஞ்சம் கலராக வரும். அதுக்காக அவள் கோவப்படுத்தக்கூடாது. இப்போவே சின்ன விஷயத்துக்கே அவன்கிட்ட கோச்சிக்கலாம். நீ எப்படிட்டா லைஃப் லாங்க்கு எதிர்பார்க்க முடியும்? டேக் ரெஸ்ட், காட் வில் கிவ் யூ த பெஸ்ட்ன்னு சொல்கிறாங்க. அதனால் ஆல்வேஸ் காட் வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ டு கிவ் ஏ பெட்டர் கிஃப்ட். இன்னும் கொடுக்கலன்னா அவன் ரேப் பண்ணிகிட்ருக்கான். கரெக்ட் டைம் கொண்டு வந்து சேரும். பாய்.